வளரட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. உயிர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார், இறைவன் நம்மை நினைத்தார், உயிர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார், வரையிலா வரங்களை நமக்களித்தார், வரையிலா வரங்களை நமக்களித்தார், தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார், இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கின்ற பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் வேண்டுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Belangani, who are watching the same. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, கிறிஸ்து பிறப்பு விழா நாளின் தொடக்க நாளாகிய நவநாளின் தொடக்க நாளாகிய இன்று ஆழ்ந்த பக்தியுடன் இந்த நவநாளை தொடங்குகின்றோம். தந்தை தனது மகன் இயேசுவை இவ்வுலகிற்கு அனுப்பியது போல நாமும் அவரால் அனுப்பப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து அவருக்கு உகந்த வாழ்வு வாழ மற்றவர்களையும் இறைவன் பால் அழைத்து வர தேவையான வரத்தை இந்த திருப்பலியில் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாம், மனித இயல்பை உண்டாக்கியவரும் மீட்டவரும் நீரே. என்றும் கன்னியான மரியாயின் வயிற்றில் வார்த்தை மனித உடல் எடுக்க விரும்பினீரே. எங்கள் வேண்டல்களை கனிவுடன் கண்ணோக்கி ஒரே திருமகன் எங்கள் மனித இயல்பை ஏற்றதன் வழியாக அவரது இறை இயல்பில் பங்கு கொள்ள எங்களை தகுதியுள்ளவர்களாக்குவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைமகனாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். யாக்கோபு தாம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது, என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி, என் மகனே, இதை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கம் என பெண் சிங்கம் என அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் அமைக்க துணிந்தவன். அவன் அரசுரிமை உடையவர். வாழ்வரையில் மக்களில் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்கியது. அவன் மரபை விட்டு சொந்தம் மறையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 72 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளி அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும்
நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும், குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. Alleluia, 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 Alleluia. உன்னதரின் ஞானமே, ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே, எங்களுக்கு உண்மையின் வழியை காட்ட வந்தருளும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்சும் செராகும். பெரேட்சின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், இராமின் மகன் அம்மினதாபு, அம்மினதாபுவின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியாரிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசாம், ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியாம், உசியாவின் மகன் யோதாம், யோதாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியாம், எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியாம், யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் ஜெயல்தியேல், ஜெயல்தியேலின் மகன் செருபாவேல், செருபாவேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன்
யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் என்னை விட்டு அகல கடவனான். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவின் நவநாளின் தொடக்கமாகிய முதல் நாளை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தை பார்ப்போமேயானால், மோசே இறக்கும் முன் இஸ்ரேலின் 12 குலங்களுக்கும் ஆசீர் அளித்ததை போல யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களில் தன்னுடைய 12 புதல்வர்களையும் ஆசீர்வதிக்கின்றார். அதில் யூதாவையும் அவருடைய குலத்தாரையும் ஆசீர்வதிக்கும் பகுதியே இன்றைய முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆசீர்வாதம் என்பதை விட வரவிருக்கும் காரியங்களை முன்னறிவிப்பது என்பதே இன்னும் சற்று பொருத்தமாக இருக்கும். மனித கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் வலிமையுள்ள பிற மக்களை தம் பணிக்கு தேர்ந்தெடுக்கலாம். அசிரியர்களோ வீரத்திலும் வெற்றியிலும் முன்னிலையில் இருந்தார்கள் என்று குறிப்பிடலாம். ரோமியர்களோ நீதி, சட்டம், அரசியல் போன்றவற்றில் சிறப்பிடம் பெற்றார்கள் என்றும் கூறலாம். கிரேக்கர்கள் மெய்யியல் அறிவிலும் ஞானத்திலும் இணையற்று இருந்தார்கள் என்றும் கூறலாம். எகிப்தியர்களோ கட்டிடக்கலையில் வல்லுநராய் இருந்தார்கள் என்றும் சொல்லலாம். ஆனால் இறைவனோ எந்தவித முகாந்திரமும் இல்லாத நாடோடி மக்களான யூதா குலத்தை, அதுவும் ஒரு சிறிய குழுவான யூதாவின் மரபினரை தமக்காக தேர்ந்தெடுக்கின்றார். இக்குலத்தில் இருந்தே தாவீதும் பின்னர் மெசியாவாகிய இயேசுவும் தோன்றுவர் என்பது வாக்கு. இறைவனின் ஞானம் அளப்பரியது. தாழ் நிலை நின்ற தம் அடிமையை கண்ணோக்கினார் என்று அன்னை மரியா பாடுவதைப் போல நாமும் இறைவனின் இந்த ஞானத்தை தாழ்ந்த உள்ளத்தோடு தற்பெருமை அகற்றிய நிலையிலே இறைவனுக்கு நம்மையே அர்ப்பணிப்போம். இறை ஞானம் நம்முடைய குறைகளை அகற்றி அவர் பணிக்கு நம்மை பயன்படுத்தக்கூடிய ஒன்று. எப்பொழுது என்னிலே நான் என்னும் அந்த அகந்தை ஒழிகின்றதோ அப்போதுதான் அங்கு இறைவனுக்கு இடம் இருக்கும். மிக அழகான அர்த்தமுள்ள பாடலை பலமுறை நாம் ஆலயத்தில் பாடியிருக்கின்றோம். இறைவாம் இதோ வருகின்றோம், உன் திருவுளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்துவிடும், என்னை கலியுள்ள நெஞ்சுடனே வாழவிடும். எம்மையை நாங்கள் மறக்கவிடும், எம்மையே நாங்கள் மறக்கவிடும் என்ற அந்த வரிகள் நமது உதட்டிலிருந்து வருகின்ற வெறும் வார்த்தைகள் தானாம், அல்லது உள்ளத்திலிருந்து எழுகின்ற உண்மையை உணர்ந்த அதன்படி வாழ வேண்டும் என்ற உந்துதலை கொடுக்கின்ற நிலையில் சொல்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். அனைத்தையும் கடந்த நான், எனது வட்டம் என்ற அனைத்தையும் துறந்த ஒன்றாக மாறட்டும். அப்போதுதான் அங்கு இறைவனுக்கு இடம் இருக்கும்.
இல்லையேல் யாருக்கு இடம் இருக்கும், எதற்கு இடம் இருக்கும் என்பது நீங்கள் அறிந்த ஒன்றே. எனவே பிறருக்காக நம்மையே அர்ப்பணிப்போம். அனுப்பப்பட இருக்கிறவர் என்பது யூதாவின் குலத்தில் தோன்றவிருக்கின்ற ஒரு அரசனை குறிக்கும். அவர் தாவீதே ஆவார். எனவே தாவீது அந்த குலத்திலே தோன்றவிருக்கும் மற்றொரு அரசராகிய, மாபெரும் அரசராகிய மெசியா இயேசுவிற்கு முன் அறிகுறியே ஆவார் என்பதே முழுமையான கூற்று. இயேசு அனுப்பப்பட்டவராதலால் அவரது சாயலை ஒத்த நாம் ஒவ்வொருவரும் அவரால் அனுப்பப்பட தயாராக இருக்க வேண்டும். தந்தை தன்னுடைய மகன் இயேசுவை அனுப்புவது போல அவர் நாம் ஒவ்வொருவரையும் அனுப்புகிறார் என்பதை உணர வேண்டும். எனவே நமது வாழ்வு வழியாக இயேசுவை அறிவிப்பதே நம்முடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும். இயேசுவை பற்றி மக்களுக்கு சாட்சியம் பகரவும் நற்செய்தியை அறிவிக்கவுமே இவ்வுலகிற்கு நாம் அனுப்பப்பட்டவர்கள். நம்முடைய கிறிஸ்துவ கடமை நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்ந்து நமது வாழ்வு வழியாக கிறிஸ்துவை அறிவிப்பதாகும். ரோமையர் 7:10 குறிப்பிடப்பட்டுள்ளதை போல அறிவிப்பவர் இல்லையெனில் எவ்வாறு இயேசுவை பற்றி கேள்வியுறுவர்? அனுப்பப்படாமல் எவ்வாறு அறிவிப்பர்? எனவே தாயின் வயிற்றில் இருந்த போதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தம் அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார் என்று திருத்தூதர் பவுல் கலாத்தியர் 7:1 குறிப்பிடப்பட்டுள்ள அந்த வெளிப்படுத்திய அந்த சொற்களிலே நம்முடைய அழைப்பு வெளிப்படுகிறது என்பதை உணர்ந்து அந்த அழைப்புக்கு ஏற்ற சாட்சிய வாழ்வு வாழ முற்படுவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்ப்போமேயானால், நம்முடைய வரலாற்றை கூறுகின்ற பொழுது இன்னார் மகன், இன்னார் பேரன் என்று அத்தோடு முடித்துக் கொள்வோம். ஆனால் யூதர்களோ தம் ஆரம்பகால முன்னோர்களின் வம்ச வரியை, அந்த வழியை அறிவதில் ஆர்வம் காட்டினர். எனவேதான் யூத குலத்தில் பிறந்த இறைமகன் இயேசுவின் அந்த வம்ச வரலாற்றை யூத மக்களின் தந்தையாகிய ஆபிரகாமிலிருந்து மத்தேயு தொடங்குவதை நாம் கேட்டோம். அவரது அந்த வம்ச பரம்பரையை ஆபிரகாமிலிருந்து துவக்குவதன் நோக்கம் அவர் வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த இனத்தை சேர்ந்த நம்முடைய மூத்த சகோதரர் என்பதை வலியுறுத்துவதற்காகவே ஆகும். ஆபிரகாமிலிருந்து இயேசு வரை உள்ள தலைமுறைகளை 3 காலகட்டங்களில் குறிப்பிடுகின்றார் மத்தேயு. ஆபிரகாம் முதல் தாவீது வரை ஒரு காலகட்டம், இஸ்ரேலினம் சீரும் சிறப்புடனும் வாழ்ந்த காலம். பின்னர் பபிலோனியாவின் அடிமைகளாக வாழ்ந்த காலம், இது 2வது நிலை. இது இஸ்ரேல் வரலாற்றில் இகழ்ச்சிக்குரிய ஒரு காலம். அடுத்து பபிலோனிய விடுதலை முதல் விடுதலை நாயகர் இயேசு தோன்றி மீட்பளித்த மகிழ்ச்சியின் காலம் வரை 3வது கட்டம். இந்த 3 காலகட்டங்களுமே ஓர் ஆன்மாவின் 3 நிலைகளை குறிக்கின்றது என்றும் குறிப்பிடலாம். இறைவனால் அவருடைய சாயலாக அவருக்காக படைக்கப்பட்ட மனிதர், இது அவர்களது உயர்ந்த நிலை, முதல் காலகட்டத்தின் எதிரொலி என்றும் கூறலாம். ஆனால் அவர்கள் பாவத்தின் பயனாக பல்வேறு தலைகளால் கட்டப்பட்டு அடிமையானார்கள். இழந்த வாழ்வை திரும்ப பெற முடியாதபடி தவித்தார்கள். இதையே பாபிலோனுடைய அடிமை வாழ்வு சித்தரிக்கின்றது. இது 2வது கட்டம். பாவ படுகொலியில் வீழ்ந்த ஆன்மாவை மீட்டு மறுவாழ்வு அளிக்க வந்தவரே இறைமகன் இயேசு. எனவே இவரன்றி நமது வாழ்வு பலம் பெறாது என்பதை இறுதி பட்டியல் எடுத்துரைக்கின்றது. இத்தலைமுறை பட்டியலில் மரியாவை தவிர்த்து 4 பெண்கள் இடம் பெற்றுள்ளதை நாம் பார்க்கின்றோம். தாமார்
தவறான வழியில் தாயானவர். ராகாப் எரிகோ நகரின் விலை மாது. ரூத் யூத குலத்தைச் சேராத பெண்மணி. பெத்சேபா இவளும் கலங்கமுற்றவளே. சமுதாயத்தில் ஆண்களுடன் சம உரிமையின்றி வாழ்ந்த பெண்கள், பாவிகள், புறவினத்தார் ஆகிய அனைவருக்காகவுமே இயேசு மீட்பர் பிறந்துள்ளார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு அறிவிக்கின்றது. எனவே இந்த தலைமுறை பட்டியலில் பக்தர்களும் இடம்பெறுகின்றனர், பாவிகளும் இடம்பெறுகின்றனர், பிற இனத்தவரும் இடம்பெறுகின்றனர், யூதரும் இடம்பெறுகின்றனர். இறை இயேசு அனைவருக்கும் உரியவர், எல்லாருக்கும் எல்லாம் ஆகியவர், எவரையும் அவர் புறக்கணித்து ஒதுக்க மாட்டார் என்பதையே நற்செய்தியில் நாம் காண்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, எம்மையே நாங்கள் மறக்க விடும் என்ற அந்த பாடலுக்கு ஏற்ப நான், எனது என்ற அகந்தை, எனது இனம் என்ற அந்த மாயை, பணம், பதவி, பட்டம், மொழி, இனம், நாடு போன்றவற்றை துறப்போம். அவரது வருகைக்காக ஏங்குவோம். அனைவரையும் அவரது வருகைக்காக காத்திருக்க வைப்போம். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் வேண்டுவோம். உம்மோடு உறவாடவே என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே என்னை தந்தீர், எல்லாம் தந்தீர், என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தீர், உமக்கே தந்தீர், பிறரன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிமன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இன்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும். அதனாலே தூய மறைநிகழ்ச்சியின் வழியாக நாங்கள் விண்ணக உணவினால் புத்துறவு பெற தகுதியடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறை வாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படிகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றே சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த. பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த. ஈசனாம் என்னிடம் எழுந்தது ஏனோ தேசமும் அதிசய இரக்கமும் அல்லோ. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். ஆசிரியரோடும் என் தாய் தந்தை சோதர சோதரி நண்பர் சொச்சமெல்லோர்க்கும். ஆசிரியரோடும் என் தாய் தந்தை சோதர சோதரி நண்பர் சொச்சமெல்லோர்க்கும். வேறுதவி செய்வோர் பகைமையில் உழல்வோர் பாவிகள் மரித்தோர் திருச்சபையோர்க்கும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைமாம் விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உம்மாவியாரால் தூண்டப்பெற்று வரவிருக்கும் கிறிஸ்துவின் திருமுன் சுடர்விட்டு எரியும் விளக்குகளாக ஒளிர நாங்கள் பேராமல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள்,
திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.